மார்கழி மாதம் 9ஆம் நாள். திருப்பாவை பாசுரம் 9. மாமன் மகளே தூக்கம் போதாதா? தூமனை மாடத்து சுற்றம் விளக்கெரிய தூப கமழ துயிலினை மேல் கண் வளரும் மாமன் மகளே மணிக்கதவம் தாழ் திறவாயோ? மாமீர் அவளை எழுப்பீரோ? உன் மகள்தான் ஊமையோ அன்று செவிடோ? ஆனந்தலோ யம பெருந்துயில் மந்திர பாட்டாலே மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்றென்றும் நாமும் பலவும் நாவின்றோர் ரெம்பவாய். இந்த பாடல் ஆண்டாள் அருளில் செய்த திருப்பாவையின் 9ஆம் பாடலாகும். இந்த பாடலில் ஆண்டாள் தனது தோழிகளுடன் சேர்ந்து உறங்கிக் கொண்டிருக்கும் ஒரு தோழியின் வீட்டு வாசலில் நின்று அவளை எழுப்புவதாக அமைந்துள்ளது. இந்த தோழியின் வீடு மிகவும் செல்வந்தரும் கொழிக்கும் வீடு என்பது மணிக்கதவும் நவரத்தனமும் பதித்த கதவு என்ற சொல் உணர்த்துகிறது. பாடலின் விளக்கம்: தூபம் கமழ துயில் அணைமேல் நறுமணம் புகையானது எங்கும் கமகமம் படி மென்மையான பஞ்சு மெத்தியின் மேல் உறங்கிக் கொண்டிருக்கும் மாமன் மகளே உறவினரை கூறி அழைக்கிறாள். மணிக்கதவன் தாழ் திறவாயோ? நவரத்தினங்கள் பதிக்கப்பட்ட உன் அழகிய கதவின் தாழ்பாலை திறப்பாயாக. தோழி கதவை திறக்காததால் அவளது தாயை அழைக்கிறார். மாமி, உங்கள் மகளை நீங்கள் எழுப்ப மாட்டீர்களா? உன் மகள் தான் ஊமையோ அன்று செவிடோ? ஆனந்தலோ உங்கள் மகள் என்ன ஊமையா அல்லது காது கேட்காதவளா அல்ல அதிகப்படியான சோம்பல் உடையவளா? ஏன் நாங்கள் இவ்வளோ சத்தம் போட்டும் அவள் எழவில்லை? எவன் பெருந்துயில் மந்திர பாட்டாலே அவளது யாராவது மந்திரம் மோதி அவளை நீண்ட உறக்கத்தில் ஆழ்த்தி விட்டீர்களோ? மாமாயன், மாதவன், வைகுந்தன் என அந்த திருமாலின் திருநாமங்களை நாங்கள் பலவற்றை சொல்லி கொண்டிருக்கும். நீயும் அவற்றை கூறி எழுந்து வருவாயாக. இந்த பாடலின் சிறப்பு அம்சங்கள்: பக்தி மேன்மை, நாமும் பலவும் நாவின்றே என்பது மிக முக்கியமானது. இறைவனை அடைவதற்கு அவனது திருநாமங்களை சொல்வதே எளிய வழி என்பது ஆண்டாள் உணர்த்துகிறார். செல்வச் செழிப்பும் தூபமும் அணை மெத்தையும் மணிக்கதவும் போன்ற சொற்கள் அந்த தோழி எவ்வளவு வசதியான சூழலில் இருக்கிறாள் என்பது காட்டிலும் அந்த செல்வத்தை விட இறை பக்தி மேலானது என்பது உணர்த்தவே ஆண்டாள் அங்கு சொல்கிறார். ஓம் நமோ நாராயணா.